ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 22 ஜனவரி 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். மண்டே பார்த்தோம்னா இந்தியன் மார்க்கெட் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட்டு மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆச்சுது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது, கிரிப்டோ எதுக்காக விழுந்துச்சு, கோல்டு எதுக்காக விழுந்துச்சு, இந்த டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். டவ் பார்த்திங்கன்னா 38,001 க்ளோஸ் ஆச்சுது. 138 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. S&P 500 வந்து 49 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. நாஸ்டாக் வந்து ஒரு 49 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. டவ்வும் S&P 500 பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. டவ் வந்து முறையாக 38,000 கிராஸ் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டவ் வந்து 1,00,000 மார்க்குக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே இன்னொரு வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட்டும் வந்து அதுக்கு ஏத்தாப்பில் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக ரேலி ஆகிட்டுருக்குது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னொரு 10 வருஷத்தில், அதாவது ஒரு டிகேடில் வந்து டவ் வந்து 1,00,000 தாண்டிடும் டவ்வோட மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அது 38,000 தாண்டி இருக்குது. ஸோ அவங்க சொன்னது நடக்குதா இல்லையாங்கிறத ஃப்யூச்சர் தான் நமக்கு சொல்லணும். அப்புறம் என்விடியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட் வந்து 600 பாயிண்ட் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. என்விடியா முறையாக இந்த 600 அப்படிங்கிற மார்க்கை வந்து கிராஸ் பண்ணுது. என்விடியா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஐ சிப்பு க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அவங்களோட ஸ்டாக் வந்து ரொம்பவே ரேலியாக இருக்குது. ஏஐயும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதிய ஒரு பரிமாணத்துக்கு வந்திருக்குது. ChatGPT இதெல்லாம் சேர்ந்து வந்து இந்த மாதிரி சிப் மேக்கர்ஸை, செமிகண்டக்டர் மேக்கர்ஸை வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டாக்ஸாக பார்க்க வைக்குது. ஸோ அதனால் என்விடியா நல்லாவே ரேலி ஆகிருக்குது. அதே மாதிரி 10 இயர் ட்ரெஷரி ஈல்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்லைட் ஆகி 4.09 இருக்குது. USD பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மேக்ஸிமம் கரன்சிஸ்க்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த நியூஸஸ் எல்லாமே சேர்த்து டவ், S&P 500, நாஸ்டாக் எல்லா இண்டெக்ஸையுமே நல்லா ரேலி பண்ணி விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டிசம்பரில் வந்து ஒரு நல்ல புல் மார்க்கெட்டை வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து சந்திச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரொம்பவே ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் பல நியூஸஸ்னால் வந்து விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஒரு புல் மார்க்கெட்டுக்கான சிக்னல் கிடச்சிருக்கிறதா வந்து அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நல்லா ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் வந்து 39,943 க்ளோஸ் ஆச்சுது. 1,639 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. எத்திரியம் வந்து 128 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. பினான்ஸ் வந்து 11 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இது வந்து அந்த செல் த நியூஸ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் பிட்காயினுக்கு வந்து ETF அப்ரூவல் கிடச்சதுலேருந்தே வந்து பயங்கரமாக சரிஞ்சிட்ருக்குது. இது ஏற்கனவே சொன்னது தான். அதாவது ETF கிடைக்கிற வரைக்கும் பிட்காயின் நல்லா ரேலி ஆகும். ETF கிடச்ச அப்புறமா ஒரு டிப்பை சந்திக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ரேலி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி எல்லோரும் சொல்லியிருந்தது தான். பட் இந்த டிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாகிட்டே போகுது. ஆக்சுவலாக 46,000 இருந்துச்சு ETF அப்ரூவல்லாம் கிடைக்கிற டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 42,000 கொஞ்சமாக சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா 42 வந்து பயங்கர ரெசிஸ்டன்ஸாக அது வந்து பிட்காயின் சந்திச்சிட்ருக்குது. ஸோ இதிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 42,000 ஒருவேளை 42,000 தாண்டிடுச்சுன்னா, கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு கீழே 38,000 வரை போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட சேனல்லே கூட இந்த நியூஸை சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்குது. 42,000 சப்போர்ட் பிரேக் ஆகி இப்போது 39,000 கிட்ட வந்திருக்குது. இது இன்னும் 38,000 வரை கூட போகலாம் அப்படின்னு நம்பப்படுது. 38,000 ரீச் பண்ணதுக்கப்புறம் இல்லை அரவுண்டு 38,000 இருந்து மறுபடியும் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ETF அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறமா பிட்காயின் வந்து டோட்டலாக ஒரு 15% வந்து விழுந்திருக்குது. ஸோ பீக்கில் இருக்க டைமில் அதாவது இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு ஒரு
மிகப்பெரிய நஷ்டத்தை தான் கொடுத்துருக்குது பிட்காயின்னு. அதே மாதிரி மைனஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு $250 மில்லியன் அளவுக்கு வந்து பிட்காயின் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரெக்கவரி மோடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சமாக காட்டுது. ஸோ ரெக்கவரி கூடிய சீக்கிரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பிட்காயினில். அப்புறம் கோல்டை பார்த்தோன்னா ஒரு 6 பாயிண்ட் விழுந்து 2022 இருக்குது ஒரு அவுன்ஸு. இதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். யூஎஸ்டி வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்குது. ஸோ அதனால் கோல்டு வந்து பெருசாக அப்போர்டு மூவ் ஆக முடியலை. 2000 பக்கமே தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக விழுது. சில நாள் இன்க்ரீஸ் ஆகுது, சில நாள் விழுது. அப்படி தான் அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்குது. ஸோ இது 2000க்கு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரியும் அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பட் நியர் ஃப்யூச்சரில் வந்து அது 2000க்கு கீழே வரும் கோல்டு ஒரு அவுன்ஸ் அப்படின்ட்டு அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.